கதவின் அழுக்கை தேய்த்து கழுவவே வேண்டாம், தேங்காய் எண்ணெய் போதும். பலரும் பாத்ரூம் மற்றும் டாய்லெட்டிற்கு கொடுக்கும் சுத்தத்தை அதன் கதவிற்கு கொடுப்பதே இல்லை. சொல்லப்போனால் பாத்ரூமில் இருக்கும் அழுக்கில் பாதி கதவில்தான் இருக்கும். அந்த கதவை தேய்த்து கழுவ வேண்டும் என்று யோசித்து பலரும் அதை ஒதுக்கி விடுகிறார்கள். இதனால் ஒரு மாதத்திலேயே கதவில் அழுக்குகள் படிந்துவிடும். நாளடைவில் கழுவாமல் விட்டால் அது நிரந்தரமாக நீங்காத அழுக்காக மாறிவிடும். தேய்த்து கழுவ வேண்டும் என்ற யோசனையில் இருப்பவர்களுக்கு தான் இந்த டிப்ஸ். அதாவது தலைக்கு தேய்க்கும் தேங்காய் எண்ணெய் போதும். பாத்ரூம் கதவு மாதிரியான ஈரப்பதம் சூழ்ந்த இடங்களில் சுத்தம் செய்வது சற்றே சிரமமான வேலைதான். சோப்பு, சிடி, பவுடர் எல்லாம் போட்டு கழுவினாலும் சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்பொழுது நாம் கூறப்போகும் இந்த இயற்கை வழி அந்த சிரமத்தை குறைத்துவிடும். சில சமயம் வீட்டில் உள்ள பெண்கள் இந்த கதவுகளை சுத்தம் செய்யும் போது அடிக்கடி கைகள் வலிக்கிறது, தோள் பட்டைகள் வலிக்கிறது என புலம்புவார்கள். ஆனால் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் இந்த முறை அப்படி ஒன்றும் இல்லாமல் நிம்மதியாகவும் எளிதாகவும் செய்துவிடலாம். முதலில் தேவைப்படும் பொருள் என்னவென்றால் தேங்காய் எண்ணெய். மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெய் பாத்ரூம் கதவின் கீழ் சுத்தமாகும் அதிசய சக்தியை கொண்டது. சிறிது தேங்காய் எண்ணெயை ஒரு மெதுவான துணியில் எடுத்துக்கொண்டு கருப்பாகி விட்ட பகுதியில் நன்றாக தடவி விடுங்கள். அதனுடன் ஒரு டூத் பிரஷ் கொண்டு மெதுவாக உரசியால் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். இந்த தேங்காய் எண்ணெய் வசதியான கிளீனிங் ஏஜென்ட்டாக மட்டுமல்ல, அதை பயன்படுத்தும் பகுதியில் இருக்கும் ஈரப்பதத்தையும் குறைக்கிறது. இதனால் ஃபங்கல்கள், பாக்டீரியா மீண்டும் உருவாகாமல் தடுக்கும். மேலும் இது கதவின் மேல் பரப்பை பாதுகாக்கும் ஒரு லேயர் போல வேலை செய்கிறது. தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை இந்த தேங்காய் எண்ணெய் மூலம் கதவின் கீழ் பகுதியில் சுத்தம் செய்தால் கருப்பு புள்ளிகள் உருவாகும் வாய்ப்பு குறைவாகும். மிகவும் கடுமையான மாசினை கூட இந்த எண்ணெய் நன்றாக நீக்கிவிடும். ஒரே ஒரு பொருளை வச்சு இப்படி இருந்த டோரை இந்த மாதிரி மாற்றிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப்புங்க. அதுக்கு ஒரு கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிட்டு ஒரு துணி வச்சு தொட்டு அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அதிகம் பண்ண வேண்டாதீங்க, லைட்டாக அப்ளை பண்ணிட்டு வாங்க. அந்த ஆயில் பட்டும் படாமல் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதை உட்டன் டோர்ஸ்க்குள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்ரூம் டோர் மெயினாக, பாத்ரூம் டோரில் தண்ணி பட்டு கலர் மாறி இருக்கும். அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டோர் வருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது அப்ளை பண்ணி 1 month ஆயிடுச்சுங்க. கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.